Yogesh and Shrikant. These three people are going to take a case study topic which is based on Unit 5. So let us see like how these people are taking classes and how effective it is. பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்ஸ் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4x4 இன்டர்மீடியட் மேட்ரிக்ஸில் டேபிள் டாப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து 4x4 கிரிட் மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஜென்ட் டு ரீச் தி கோல் ஸ்டேட் பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எப்படி இந்த ஏஜென்ட் வந்துட்டு அந்த கோல் ஸ்டேட் அட்டைன் பண்ணுறோம், என்னென்ன இதெல்லாம் இருக்குது, என்னென்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஏஜென்ட்டு ஏஜென்ட்டோட கோல் ஸ்டேட் என்ன கோல் வந்துட்டு ரீச் பண்ணுறது தான் வந்துட்டு ஏஜென்ட்டோட கோல் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த பிசி பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா அந்த பிட்டு எங்கே இருக்கோ அது அட்ஜசன்ட் சைஸ்லாம் பிரீஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இதோட அட்ஜசன்ட் சைஸ் எல்லாமே வந்துட்டு breeze இருந்தால் அது விட்டு வைப்ரேட் பண்ணிக்கலாம் ஏஜென்ட்னால. ஸோ யூ கேன் ஈஸிலி காஸ் இட் ஆல்சோ. ஸோ ஏஜென்ட் வந்து இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ சப்போஸ் அந்த கம்பஸ் எடுத்து வச்சுட்டா அதோட அட்ஜசன்ட் சைட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இங்கே கம்பஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கம்பஸ் இருக்கிற இடத்துல வந்து அந்த அட்ஜசன்ட் சைடும் அந்த சைட் ஸ்மெல்லாகவும் இருக்கும், ஸோ ப்ரீஸாகவும் இருக்கும். ஸோ இதை வச்சு ஏஜென்ட் வந்துட்டு ஒரு கோல் ஸ்டேட் எப்படி ஒரு கோல் ஸ்டேட் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான சர்டன் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த பி ஆஃப் ஜேங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆஃப் ஜே பி ஆஃப் ஐ கமா ஜேனா அங்கே ஸ்டோரி ஃபிட் இருக்குங்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு வி கேன் ஏபிள் டு கால்குலேட் தி கோல் ஸ்டேட் ஆஃப் தி ஏஜென்ட். இந்த பம்பர் சோல்ட் ப்ராப்ளத்தில் வந்து மொத்தம் 3 ப்ராப்ளம் இருக்குது. ஏஜென்ட் வந்து வின் பண்ணோம்னா 1000 ப்ளஸ் ஆகும். அதே லூஸ் பண்ணாமல் -1000. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஏஜென்ட் வந்து -1 இந்த மாதிரி -5 வரும். இப்போ ஏஜென்ட் வந்து எப்பவுமே 1,1 இருக்கும். 1,1 ஏஜென்ட் வந்து மூவ் பண்ணுறது வந்து ஒன்று ரைட் சைடு மூவ் பண்ணலாம், இன்னும் ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம். இப்போ ஏஜென்ட் வந்து 1,2க்கு வந்து மூவ் பண்ணுது. 1,2ல வந்து பிரிக்ஸ் இருக்குது. பிரிக்ஸுக்கு எப்பவுமே அட்ஜசன்ட் சைடில் வந்து பிட் இருக்கும். ஸோ ஏஜென்ட் வந்து திரும்ப பேக்வேர்டு யூஸ் பண்ணி 1,1ல வந்துச்சு. இப்போ வந்து ஏஜென்ட் வந்து ஒரு மூவ் தான் பண்ணுறோம். ஃபார்வர்டு மூவ் வந்து 2,1 ஏஜென்ட் வந்து ஃபார்வர்டு மூவ் பண்ணி 2,1 அந்த வந்து ஏஜென்ட் வந்து ஸ்மெல்லு வந்து பர்சன் பண்ணுது. ஸ்மெல்லுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடில் வந்து பம்பர்ஸ் இருக்கும். பம்பர்ஸ் வந்து ஏஜென்ட் வந்து ஸ்மெல்லுக்கு அட்ஜசன்ட் சைடில் வந்து பம்பர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஏஜென்ட் வந்து 1,1 1,2 2,1 இந்த ரெண்டு மூவ்லையுமே ஒன்று இங்கே வந்து போனோம்னா ஸ்மெல் இருக்குது, இங்கே வந்து மிக்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மூவ் வந்து 2,2 ஏன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஏஜென்ட் வந்து 2,2க்கு வந்து மூவ் பண்ணுறது. 2,2ல வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஜென்ட் வந்து ஒன்று ரைட் மூவ் பண்ணலாம், இல்லை லெஃப்டில் டவுன் சைட் இல்லை அப்பார்ட். ஏஜென்ட் வந்து 2,2 இருக்குது. இது வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணி கோல் ஸ்டேட்டை போய்ட்டு ரீச் பண்ணுது. கோல் ஸ்டேட்டில் வந்து ஏஜென்ட் வந்து எது ஸ்மெல் பண்ணுறதா பிரிக்ஸ் ஸ்மெல்லும் பிரிக்ஸும் இருக்கிறது. கோல் ஸ்டேட் வந்து ஏஜென்ட் வந்து ரீச் பண்ணிட்டு அவங்க கேம்ஸ்
myself Manishankar. இன்னைக்கு நம்ம AI ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போறோம். என்ன கேஸ் ஸ்டடினா naive Bayes rules கேஸ் ஸ்டடி பார்க்க போறோம். So naive Bayes rules என்னன்னா naive Bayes rules is a probabilistic machine learning algorithm based theorem. இப்போ ஒரு algorithm கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த பேஸ் ஒரு naive Bayes தியரத்துல தான் நம்ம வந்து ஒரு சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஒரு டேட்டா பாயிண்ட் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளார வந்து டிஃபைன் ஆகும். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல டிஃபைன் ஆகும்போது அதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து அவுட்டாக பார்ப்போம். ஸோ naive Bayes தியரம் வந்து ஒரு அல்காரிதம் பேஸ் தியரம். இது வந்து மெஷின் லேர்னிங், அதாவது ML யூஸ் பண்ணியிருப்பாங்க. ML யூஸ் பண்ண ஒரு அல்காரிதம் பேஸ் தியரமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து PC of x equal to P x of c dot P of c divided by P of x. ஸோ இதுதான் naive Bayes தியரத்தோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு தான் நம்ம naive Bayes தியரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த naive Bayes தியரத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா PC of x equal to Px of c dot P of c divided by P of x. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து PC of x இது வந்து என்னன்னா posterior probability. இது வந்து P of c of x வந்து posterior probability. அதே P of x of c வந்து P of c of x equal to P of x of c. இப்போ c of x வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது வந்து P of c of x வந்து posterior probability, P of x of c வந்து likelihood probability. இந்த P of c இருக்கு. இந்த P of c வந்து என்னன்னா P of c வந்து prior probability. So P of c வந்து prior probability, P of x இருக்கு. P of x வந்து evidence probability. So P of c of x வந்து என்னன்னா posterior probability. P of c of x வந்து posterior probability, P of x of c வந்து likelihood probability, P of c வந்து prior probability, P of x வந்து evidence probability. So இதோட assumption என்னன்னா the naive Bayes assumes that futures and to independent the class label which are unlisted computation words. So இதோட steps வந்து பார்ப்போம். steps வந்து என்னன்னா இப்ப calculate priors. இப்போ இந்த P of c இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணனும். P of c கால்குலேட் பண்ணனும்னா இது இருக்கிற each class ஒவ்வொரு கிளாஸ் இது நம்ம கொடுத்திருக்கிற இன்புட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அத வந்து அந்த டேட்டா வந்து டைமிங் பண்ணி நமக்கு இது பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் தி likelihoods. Likelihood is P of x of c. Likelihood வந்து என்னன்னா to compute the P of x of c, the probability of observing futures exists in each class. ஒவ்வொரு each classக்குமே அதோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். So calculate the posterior na P of c of x. This theorem calculate each class. இந்த the naive Bayes theorem வந்து ஒவ்வொரு தியரத்தையும் நம்ம P of c of x வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். Next predict the class. Predict the class na assign the class with higher probability. Predict the class na ஒவ்வொரு predict class வந்து நம்ம இருக்கிற probability அத ரொம்ப highest probability இருக்கும். So next வந்து naive Bayes ஓட types. அதுல வந்து ஒரு மூணு டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ்னா